Friends, today we are going to see about a new topic, introduction to word processor, chapter 6. So last class என்ன படித்தோம்? லெசன்ஸ்னால் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். அதாவது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எது டாஸ்க் பார், எது டூல் பாக்ஸ், அண்ட் தென் எது ஒர்க்கிங் ஏரியா, எப்படி சேவ் பண்ணணும், எப்படி கிளிக் பண்ணணும், மவுஸோட ஹேண்ட்லிங் எப்படி, என்னென்ன மாதிரியான வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது விண்டோஸில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஒரு சாஃப்ட்வேர்னால் விண்டோஸ்னால் எப்படி இருக்கும், அந்த விண்டோஸில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட் கிளாஸில் படித்தேன். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு வேர்ட் ப்ராசஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த லெசன்லேயே நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம், வாட் வில் வி learn to understand the importance of word processor. ஸோ என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வேர்ட் ப்ராசஸருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன், இந்த வேர்ட் ப்ராசஸர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் அந்த ஓப்பன் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஓப்பன் ஆஃபீஸ் இன் விண்டோஸ் ஓஎஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, நம்ம விண்டோஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்தோம், சேம் லைக்காக தான் இருக்கும். ஓகே, எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், டு நோ யூஸ் ஆஃப் ஸ்பெல் செக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ விண்டோஸ்க்கும் ஓப்பன் ஆஃபீஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்ன, விண்டோஸ் லைசன்ஸ் பேஸ்டு. ஸோ அதுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நான் அமௌண்ட் நோ நீட் டு பே, இட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகேவா? இதான் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி எல்லாமே சேம் பேக்கேஜஸ் தான் எல்லாமே இருக்கும். விண்டோஸில் என்னென்ன மாதிரியான அப்டேஷன்ஸ், ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ சேம் கான்செப்ட் நான் என்ன பண்ணலாம், அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் நான் ஒர்க் பண்ணலாம், அதே சேமாக ஒர்க் பண்ணலாம். So introduction to word processor. Word processor is a computer software to create, edit, manipulate, transmit, store and retrieve a text document. ஸோ ஒரு சாஃப்ட்வேர், ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்படின்றது வேர்ட் ப்ராசஸ். அந்த வேர்ட் ப்ராசஸில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மேனிப்புலேட்னா நம்ம அப்டேஷன்ஸ் இல்லையா, அதுதான் அப்டேஷன்ஸ், டிரான்ஸ்மிட், ஸ்டோர், ரிட்ரீவ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நான் பண்ணிக்கிறதுக்கு முடியும். The above said activities are called as word processing. In other words, word processing is an activity carried out by computer with suitable software to create, edit, manipulate, transmit, store and retrieve the text document. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணலான்னா வேர்ட் ப்ராசஸில் பண்ணிக்க முடியும் என்னால் அப்படின்னு சொன்னாங்க. There are many word processing software available in the proprietary source as well as the open source. ப்ரொப்பரைட்ரினா என்னப்பா, லைசன்ஸ் பைசா கொடுத்துட்டு வாங்கிறது ப்ரொப்பரைட்ரி. அந்த ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். The familiar word processing packages are given in the following table. ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொப்பரைட்ரியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது. என்ன மாதிரியான அவைலபிலிட்டி இருக்குது சாஃப்ட்வேரில் அப்படின்னா, ஒரு டேப்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ப்ரொப்பரைட்ரி சாஃப்ட்வேர். என்னென்ன பேக்கேஜஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, WPS வேர்டு, கிங் சாஃப்ட்டு, வேர்ட் ப்ரோ, லோட்டஸ் கார்பரேஷன்ஸ். யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்றது. மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ஸ். இவங்க ப்ரொப்பரைட்ரி. WPS வேர்டு அப்படின்றது ஒன் ஆஃப் த பேக்கேஜ். இது டெவலப் பண்ணது யாருன்னா கிங் சாஃப்ட் அப்படின்றவங்க. And then word pro அப்படிங்கிறது one of the package is developed by Lotus Corporations. These are all proprietary source word processing software. Open source word processing software is also available. OpenOffice Writer is a Apache, developed by Apache. LibreOffice Writer is developed by the Document Foundations, and the Abbey Word is developed by Abbey Source. These are all open source word processing software.
ஸோ இதெல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மளோட வேர்ல்டில். தமிழ் வேர்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம தமிழில் டைப் பண்ணுறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் படித்தோம் இல்லையா, ISCII அப்படின்னு ஒரு கோடிங் பார்த்தோம், ஆக்சி கோட் பார்த்துருக்கோம், ISCII கோட் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சி கோடுங்கிறது ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறமா தான் இதை பேஸ் பண்ணி வந்தது தான் நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட லாங்குவேஜையுமே நான் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் என்னோடய சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக டெவலப் பண்ண தான் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இந்தியன் லாங்குவேஜ். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தமிழ்நாடுங்கும்போது தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் ISC அந்த ஒரு கோட் டெவலப் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் ஃபாண்ட்டும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர், கம்பன் 3.0, மென்தமிழ் 2017. These are all familiar word processors exclusively for Tamil language. Microsoft also provides full Tamil interface for all office suites. In this chapter you are going to learn about word processor. ஸோ இந்த தமிழ் வேர்ட் ப்ராசஸர் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது இது கேட்பாங்க. இப்போ 2 மார்க்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். தமிழ் வேர்ட் ப்ராசஸர் என்ன மாதிரியான அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன வந்து நாட் ஓன்லி ஓப்பன் ஆஃபீஸ், நம்மளோட மைக்ரோசாஃப்ட்டும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பற்றி இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னால் என்னென்னா, ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் த லீடிங் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் சூட் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் அண்ட் மச் மோர். ஸோ நம்ம விண்டோஸில் என்னென்ன மாதிரியான அவைலபிலிட்டி இருக்கோ எல்லாமே இந்த ஓப்பன் சோர்ஸ்லேயுமே இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயுமே இந்த எல்லா ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராசஸிங் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அவைலபிள் இன் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நாட் ஓன்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இது அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டோர் ஆல் டேட்டா இன் ஆன் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அண்ட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் ரைட் ஃபைல்ஸ் ஃப்ரம் காமன் ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, இது நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் தெரியும் இல்லையா, என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஓப்பன் அந்த ஸ்டாண்டர்டில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ரைட் ப்ராசஸ்க்கு நமக்கு அப்ளிகேபிள் அவைலபிலிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் அ ப்ரொடக்டிவ் ஆஃபீஸ் சூட்ஸ் வித் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் சச் ஆஸ் என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் for word processing to create a text documents. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது வேர்ட் ப்ராசஸர், அதாவது என்னென்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸு, ஸோ க்ரியேட் ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கால்க்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் நம்மளோட டேட்டாஸை வந்து எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்றது ப்ரெசன்டேஷன், நம்ம ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா பவர் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓப்பன் ஆஃபீஸ் அதாவது ட்ராயிங் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா அப்படின்றது ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறதும் ஈக்குவேஷன்ஸ், அதாவது நம்ம கால்குலேட் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் மாதிரியே இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தம் 6 சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா அண்ட் தென் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இது எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது ஓப்பன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் அ வேர்ட் ப்ராசஸர் component ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். இன் அடிஷன் டு த யூஷுவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ வேர்ட் ப்ராசஸர், ரைட்டர் ப்ரொவைட் தீஸ் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாமே வேர்டு விண்டோஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த ஓப்பன் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பெல்லிங் செக்கு, த்ரெஷர்ஸு, ஹைப்பர் டென்ஷன், ஆட்டோ கரெக்டு, ஃபைண்டு.
ஸோ ஸ்பெல் செக்கு நம்ம என்னென்ன வேர்ட் ப்ராசஸில் பண்ணுறோமோ அது எல்லாமே நான் என்ன பண்ணேன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் பண்ண முடியும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இண்டெக்ஸஸு, மெயில் மர்ஜஸ், ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே என்னோடய ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிறது விண்டோஸ்லேயும் பண்ண முடியும். விண்டோஸில் பண்ணுற மாதிரியே ஓப்பன் ஆஃபீஸ்லேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டைல்ஸு. ஸோ என்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அது ஸ்டைல் வந்து செக் பண்ணுறது, டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அவைலபிலிட்டி. பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸு இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸு. ஸோ ஒரு பேஜ் லேஅவுட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஃப்ரேம் இன்க்ளூட் பண்ணுறது, ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணுறது, டேபிள்ஸ் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரோ காலம் வந்து மெர்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது. எம்பெடிங் ஆர் லிங்கிங் ஆஃப் கிராஃபிக்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸு. நான் என்ன பண்ணுறதுன்னா இப்போ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒரு பார் சார்ட்டோ இல்லை ஒரு பை சார்ட்டோ நான் என்னோடய டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. பில்ட்-இன் ட்ராயிங் டூல், ஐ மீன் ஒரு ஆரோ மார்க்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ஸு, ஏதாவது ஒரு ஷேப்ஸ், ஒரு லைன், ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், வாட் எவர் மேபி. ஸோ என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸுக்கு என்னோடய டாக்குமெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். மாஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் டு குரூப் ஏ கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் ஏ சிங்கிள் டாக்குமெண்ட். நிறைய டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் வச்சுக்கிறது. ஸோ மாஸ்டர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 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 ஃபைல் எடுத்துருக்கிறேன். அந்த ஃபைல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஒரு ஃபைலுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. ஓகேவா, இதான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னால் பண்ண முடியும் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் அண்ட் ட்ராக்கிங் டியூரிங் ரிவர்ஷன்ஸு, database integrations including a bibliographic database, export to PDF, இது எல்லாமே எனக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ எப்படி நான் அந்த ஓப்பன் ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் சைட் ஃப்ரம் http://www.openoffice.org download at free of cost. ஸோ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, லேட்டஸ்ட்டு வேர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் சைட்டில் போயிட்டு இந்த www.openoffice.org அப்படின்னு கொடுத்துட்டனால எனக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆஃபீஸ் வந்து வெளியில் வரும். அதில் எனக்கு தேவையான வேர்ஷனில் லேட்டஸ்ட் வேர்ஷனை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஒரு டாக்குமெண்ட்டை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லன்னா, அதே மாதிரி சேம் நம்ம விண்டோஸ் எப்படி போவோமோ அதே மாதிரி தான். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு என்ன பண்ணலாம், நான் கீபோர்டு மூலிமா போகிறது. ஃப்ரம் ஸ்டார்ட் சென்டர் வெல்கம் ஸ்க்ரீனில் போய் இப்படி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இதில் வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வெல்கம் ஸ்க்ரீன். ஓகேவா. ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே நான் நிறைய கொடுத்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல, அது வந்து என்னென்னா ஸ்டார்ட் சென்டர் வெல்கம் ஸ்க்ரீன். அந்த இது வந்து நான் டபுள் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா, ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கானை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் ஸ்க்ரீன் ஒன்று அப்பியர் ஆகும். அப்பியர் ஆகிட்டு நான் பண்ண முடியும். ஓகேவா. வெல்கம் டு ஸ்க்ரீன் அப்பியர் ஆஸ் அ shown 6.1. The opening screen is called as Start Center. Writer is one of the components of OpenOffice, so it is maybe invoked from the Start Center by simple clicking on the text document icon. ஸோ என்ன பண்ணேன், நான் வந்து ஸ்டார்ட் மெனுவில் போய் நான் ஒர்க் பண்ணலாம். அது இல்லைன்னா அந்த ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு உள்ளே போயிடும். ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போன பிறகு எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது ஒரு பேஜ் அப்படின்னா, அங்கே ஃபைல் மெனு இருக்கும், அதில் வந்து நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன்னா கீழே இருந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எனக்கு பேஜ் ஒன்று அப்பியர் ஆகும்.
அப்படின்னா பாருங்க என்ன மாதிரியான ரைட்டர் விண்டோவில் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் டாஸ்க் பார், டைட்டில் பார், மெனு பார், விண்டோ பார் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதெல்லாமே எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ இன் ஃபிகர் 6.3 display the contents of an OpenOffice writer, which is windows such as a title bar, menu bar, start menu, formatting toolbar, ruler, workspace and status bar. The components of a OpenOffice writer windows explained below 6.3. ஸோ இதை பற்றி ஒன்றையும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டைட்டில் பார் அப்படின்னா என்ன, இது இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நீங்கள் இதுதான் எழுதணும். ஓகேவா. டைட்டில் பார் அப்படின்னா the title bar is displayed at the top of the window which display the name of the application. By default the document is given name is untitled. ஸோ நம்ம எந்த டைட்டில் பார் வந்து டாப் ஆஃப் த மெனு இருக்கும். அந்த டாப் ஆஃப் த மெனுவில் நம்மளோட நேம் என்ன ஃபைல் நேமோ அதை கொடுத்துக்கலாம். அது வந்து கொடுக்காமல் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், அன்டைட்டில் அப்படின்னு எனக்கு ஒரு நேம் சேவ் ஆகிருக்கும். ஆல் த ரைட் கார்னர் ஆஃப் த டைட்டில் பார் ஆஃப் த கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ அந்த ரைட் கார்னரில் டைட்டில் பார் ரைட் கார்னரில் 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். க்ளோஸு, மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ், இந்த 3 இருக்கும். க்ளோஸ்னால் அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். மினிமைஸ்னால் அது வந்து அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து சின்னதாக இருக்கும். மேக்ஸிமைஸ்னால் சின்னது வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா, ரீசைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ட்ரோல் பட்டன்ஸு, அது மாதிரி இருக்கும். ஸோ மினிமைஸ் பட்டனாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மைனஸ் ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அது வந்து மினிமைஸ் பட்டன். அதை நான் மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா கீழே என்னோடய டாஸ்க் பார் கீழே அந்த இடத்துல மினிமைஸ் ஆகிட்டு வந்திருக்கும். மேக்ஸிமைஸ் பட்டன்னா மேக்ஸிமைஸ் அந்த பட்டன் அமுத்தினோன்னா சின்னதாக இருக்கிற என்னோடய விண்டோ வந்து லார்ஜ் சைஸாக மேக்ஸிமம் சைஸாக மாறிடும். க்ளோஸ்னால் என்னோடய விண்டோ ஃபுல்லாகவே என்னாகும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறது அதுதான். ஓகேவா. தென் க்ளோஸ் பட்டன் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுது. மெனு பார், டைட்டில் பார் பார்த்தோம். டைட்டில் பாரில் வந்து என்னோடய ஃபைல் நேம் சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா untitled 1 அப்படின்னு வந்திருக்கும். இது லாஸ்ட் கார்னரில் வந்து கண்ட்ரோல் பட்டன் இருக்கும். க்ளோஸ், மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ். மினிமைஸ் அப்படின்னா மைனஸ் பட்டன், மைனஸ் சிம்பிளோட இருக்கும். மேக்ஸிமைஸுங்கிறது குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். தென் க்ளோஸ் பட்டன் வந்து கிராஸ் சிம்பிள் போட்டு இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் இப்போ மெனு பாருங்கும்போது the menu bar is a below of the title bar. டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறது மெனு பார், which comprise various menus consisting of various options. ஸோ அந்த மெனு பாரில் நிறைய மெனுஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்கும். அந்த மெனு பார்க்குள்ளே நிறைய மெனுஸ் இருக்கும். அந்த மெனுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா எடிட், இதில் மொத்த டோட்டல் என்னென்ன மாதிரியான மெனு பார் இருக்குன்னா ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட், டேபிள்ஸ், டூல்ஸ், விண்டோஸ், ஹெல்ப், இதெல்லாமே என்னது மெனு பார். ஓகேவா, மெனு பார்க்குள்ளே இருக்கிற மெனுஸு. ஸோ இந்த மெனு பார்ஸ்குள்ளே ஃபைல் அப்படின்ற மெனு என்ன பண்ணியிருக்கோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு விண்டோவை நியூ ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, சேவஸ் பண்ணுறது, பிரிண்ட், எக்ஸ்போர்ட், இதெல்லாமே பண்ணுறது என்னென்னா என்னோடய ஃபைல் மெனுக்குள்ளே தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். எடிட்லனா கட், காப்பி, பேஸ்ட்டு, ரீடு, அண்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எடிட்டு. வியூ மெனுவில் என்ன இருக்குன்னா used to modify the environment of writers such as a display of toolbar, web layout, print layout. ஸோ என்ன மாதிரியான வியூ எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு வந்து நேவிகேட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணுற வியூ பார். இன்சர்ட்லனா ஒரு டேபிளோ, ஒரு சார்ட்டோ, கமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், இதெல்லாமே ஹெடர், ஃபுட்டர்ஸ், இதெல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணுறது இன்சர்ட் மெனுவில் இருக்கணும். ஃபார்மேட் அப்படிங்கிறதுனா அதோட என்னோட டெக்ஸ்டோட நேம் இல்லையா, அந்த கேரக்டர், அந்த ஒவ்வொரு லைன் எப்படி வரணும் எனக்கு, தென் எதுலையாவது ஒரு பேஜோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது தென் ஒரு
புல்லட்ஸ் நம்பரிங் இதெல்லாம் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரியானது. உன்னோட நேம், என்னோடய ஃபார்மேட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா, ஃபார்மேட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே என்னோடய ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ண முடியும். டேபிள் வந்து ஒரு டேபிள் வந்து எப்படி இருக்கணும், அவுட்டர் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, ரோவை இன்சர்ட் பண்ணுறது, காலம் இன்சர்ட் பண்ணுறது, ஒரு 2 இதையும் மர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து என்னோடய டேபிள்ஸில் இருக்குது. டூல் பாக்ஸில் என்னென்னா என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, ஸ்பெல் செக்கிங்கு, மேக்ரோ, மெயில் மர்ஜ், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிலிட்டி இருக்கும். விண்டோலனா க்ளோஸ் விண்டோ இருக்கும், ஃப்ரீஸ் விண்டோ, நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி விண்டோஸை. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்னா எப்படி நான் ஒர்க் பண்ணுறது இந்த ஓப்பன் ஆஃபீஸில் அப்படின்றதெல்லாம், இந்த மெனூஸ் எல்லாமே இவ்வளோ ஆப்ஷன்ஸோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டூல் பார் அப்படின்னு இப்போ மெனு பார் பார்த்துட்டோம், டைட்டில் பார் பார்த்தாச்சு. டூல் பார் என்னென்னா அண்டர் த நேம் மெனு பார் கீழே இருக்கிறது டூல் பார்ஸ். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார் 2 இருக்கும். ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னா என்னோடய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து டிஃபால்ட்டாக என்னோடய டாக்குமெண்ட்டு ஓப்பன் ஆகும்போது இந்த டூல் பார்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். நான் கேட்டாலும் கேட்கலனாலும் இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து டிஃபால்ட்டாக வர்றது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஓகேவா, திஸ் டூல் பார் இஸ் ஜஸ்ட் பிலோ த மெனு பார். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் ஐகான்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ஃபார்ம்டு டாஸ்க்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படிங்கிறது இப்போ நான் கட் காப்பி பேஸ்ட் நியூ அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் போய் மெனுவில் போய் நான் எடுக்கணும். பட் நான் வந்து எடுக்காமல், இந்த மெனுவில் போய் நான் எடுக்காமல் அந்த ஐகான்ஸ் இருக்கும், அதை நான் பார்த்த உடனே ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஒர்க் பண்ணணும், என்னோடய டைமை வந்து என்னது சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய ஐகான்ஸு. ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஐகான்ஸ் நான் என்ன பண்ணுவேன், டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான என்ன ப்ராசஸோ அது வந்து ஒர்க் ஆகும். ஃபார்மேட்டிங் டூல்பார். த ஃபார்மேட்டிங் டூல்பார் இஸ் பிலோ த ஸ்டாண்டர்ட் டூல்பார் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மேட்டிங் த டெக்ஸ்ட் லைக் போல்ட், அண்டர்லைன், டாலிக்ஸ் அண்ட் ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் கலர் எக்ஸெட்ரா. ஸோ ஃபார்மேட் அப்படின்ற ஒரு மெனு இருந்தது இல்லையா. ஸோ அந்த மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ, வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டிங் டூல்பாரில் இருக்கும். நம்ம சொன்ன ஒரு ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணணும், பேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஒரே ஒரு லெட்டரை மட்டும் போல்டாக சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அது எல்லாமே இந்த ஃபார்மேட் டூல்பாரில் தான் பண்ணுவாங்க. ரூலர் அப்படிங்கும்போது கீழே கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரூலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து மூவ் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறது, வெர்டிகுலராக ஹாரிசான்டலாக மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ரூலர் வந்து ஒர்க் ஆகும். எனக்கு என்னோடய பேஜோட சைஸை வந்து ஹாரிசான்டலாக கொடுத்துருக்கேன்னா டாப் டு பாட்டம் போயிட்டு வரதுக்கு எனக்கு இந்த ரூலர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The ruler is a scale below the formatting toolbar which shows the margins. There are 2 sets of rulers, horizontal and vertical rulers are available. Horizontal ruler is used to sell left and right margins of a page, and vertical ruler is a top and bottom settings. Horizontal அப்படிங்கும்போது லெஃப்ட் டு ரைட், அண்ட் vertical டாப் டு பாட்டம் போயிட்டு வரதுக்கு எனக்கு இங்கே யூஸ் ஆகுது. ஒர்க் ஸ்பேஸ்னால் நான் ஒர்க் பண்ணுற ஏரியா தான் நான் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்கிறேன். நான் டைப் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு அந்த ஸ்டார்டிங்க்கு வந்து என்னோடய கர்சஸ் வந்து அங்கே இருக்கும். The workspace is a blank area which is used to type the content of the file. A flashing vertical bar appear in the beginning of the screen which is called the insertion pointer. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் பார் இஸ் த பாட்டம் ஆஃப் த window which is show the current status of the document such as a number, page, current page and default languages etc. ஸோ ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கும்போது நான் இப்போ ஒரு மேபி ஒரு 10 டாக்குமெண்ட் ஒரு 10 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் 5th பேஜில் இருக்கேன் அப்படின்னா மொத்தம் ஓவராலாக எத்தனை பேஜஸ் இருக்குது, அந்த எத்தனை பேஜஸில் நான் இப்போ எந்த பேஜில் இருக்கேன். இப்போ 10 இருக்குன்னா ஓவரால் இருக்கிறது 10 பேஜஸ். ஸோ இப்போ 10 பேஜஸில் நான் 5th பேஜில் இருக்கேன்னா 5/10 அப்படின்னு எனக்கு அவைலபிலிட்டாக காமிக்கும். ஓகேவா. ஸோ நான் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எனக்கு காமிக்கும். ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் பார். And then entering the text.
நான் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டில் நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் நியூ டாக்குமெண்ட் இஸ் ஓப்பன்ட், the text screen is appear, blank area வந்து appear ஆகும். அந்த blank ஏரியாவில் ஒரு vertical bar, ஒரு இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ரைட்டில் தான் மூவ் பண்ணணும், லெஃப்ட் மூவ் பண்ணாது. ஸ்டார்டிங் ஏரியா வந்து எங்கே இருக்கோ அதுலேருந்து ரைட் சைடில் தான் எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் டைப் பண்ணேன் ஓகேவா. when the text reaches the end of the line, the word is automatically wrapped into the next line. ஸோ நான் எண்ட் ஆஃப் த லைன் போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நியூ லைனுக்கு அடுத்த லைனுக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ மொபைல் டைப் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் எட்ஜில் போயிடணுன்னு என்ன ஆகிடுது, நெக்ஸ்ட் லைன் வந்துடுது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வேர்ட்லேயுமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் விச் இஸ் எனி வேர்ட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் அ வேர்ட் ரேப். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் லைன் வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் நியூ லைனாக க்ரியேட் பண்ணும்போது வரணும். நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் லாஸ்ட்டாக போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எனக்கு வெளியில் வந்துடும், நியூ லைன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் வித் த டாக்குமெண்ட், நான் எப்படி மூவ் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டு கீஸ் அரேஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட்டு ரைட் கேரக்டர் அண்ட் தென் அப்பு டவுனு, கண்ட்ரோல் ப்ளஸ் இன் ரைட் ஆரோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒன் வேர்ட் ரைட் போகும். இது வந்து ஒன் வேர்ட் லெஃப்ட் வரும். இது அப்பு ஒன்று ஒன் பேராகிராஃபு அண்ட் தென் ஒன் பேராகிராஃப் டவுன் வரும், அப் அண்ட் டவுன் போகும். ஹோம்னா பிகினிங் ஆஃப் த லைன் போயிடும், எண்டுனா எண்ட் ஆஃப் த லைன் போயிடும். அந்த கீபோர்ட்லேயே இருக்கும் அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே. ஸோ அது இன்சர்ட் டெலிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் ஏதோ அங்கே போயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுனா எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் போயிடும். டேப் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பேஸ் பார் வந்து விட்டுட்டு வருது. ஷிஃப்ட் ப்ளஸ் டேப்னா ஒன் செல் வந்து மூவ் பண்ணிட்டு வருது, அப் அண்ட் பேஜ் அப்பு பேஜ் டவுனு. ஸோ இது அந்த எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நான் சேவ் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். நான் எப்படி சேவ் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய வேர்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், ஃபைலில் போய் நான் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு எனக்கு ஒரு மெனு பார் ஒன்று அப்பியர் ஆகும், ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்னாகும், எந்த ஃபைல் அப்படின்னு என்னோட இந்த ரைட் சைடில் என்னோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் தென் கீழே வந்து டிரைவர் C:, D:, அந்த டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் எந்த இடத்துல என்னோடய ஃபைலை போய் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் முடிவு பண்ண போகிறேன். இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா நான் டெஸ்க்டாப் அப்படின்ற டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் ஒர்க் பண்ணணும். டெஸ்க்டாப் அப்படி கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் சேவ் பண்ண போகிற ஃபைல் டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து டேரெக்டாக சேவ் ஆகிடும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ண பிறகு என்னோடய ஃபைல் டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். இப்போ என்னோடய ஃபைல் நேம் கேட்கும், சேவ் பண்ணுற நேம் கேட்கும். கேட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், இப்போ sample.txt அப்படின்னு கொடுக்கலாம். sample.txt கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வேர்ட் ப்ராசஸர் வந்து sample.txt அப்படின்ற ஃபைலில் போய் சேவ் பண்ணியிருக்கோம். அது எங்கே இருக்கும்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும். க்ளோசிங் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக போய் ஃபைலில் க்ளோஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் W அப்படின்ற ஒரு கமாண்டை நான் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து க்ளோசிங் டாக்குமெண்ட். நான் இப்போ வந்து சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை தான் இந்த மாதிரி நான் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நான் அதை இதில் டைட்டில் பாரில் லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, கிராஸ் பட்டன் சிம்பிள், அதாவது கண்ட்ரோல் ஐகான்ஸ் இருக்குது இல்லையா, மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அப்படின்ற ஒரு பட்டன்ஸ் இருக்குல்ல, கண்ட்ரோல் பட்டன், அதில் வந்து க்ளோஸ் அப்படின்றது கிராஸ் சிம்பிள் இருக்கும் ரெட் கலர். அந்த சிம்பிள் நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்களா இந்த பேஜை, சேவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கீழே கொடுத்துருங்க பாருங்கள், சேவ், டிஸ்கார்டு, சேஞ்சஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நான் க்ளோஸ் பண்ணும்போது சேவ்னு கொடுத்துட்டு பண்ணலாம். சேவ்னு கொடுத்தா நியூவாக இருந்ததுன்னா மறுபடியும் டயலாக் பாக்ஸ் போயிடும். இல்லை நான் சேவ் பண்ணதில் தான் மறுபடியும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த sample டாட் அப்படின்ற ஒரு ஃபைலில் போய் சேவ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இது வந்து க்ளோசிங்.
அண்ட் தென் ஓப்பனிங் ஆன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஏற்கனவே இருக்குது. இப்போ சாம்பிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் போய் ஒரு நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், sample.txt ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனில் போய் சாம்பிள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஓப்பன் ஆன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னால் என்ன அப்படின்னு படித்தோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஓப்பன் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓப்பன் ஆஃபீஸில் வேர்ட் ப்ராசஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற பார்த்தோம். என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, டைட்டில் பார், மெனு பார், டாஸ்க் பார், அண்ட் தென் க்ளோசிங், ஹெல்ப்பு, எடிட். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதில் ஒன்றுத்தையும் பற்றி எப்படி நான் சேவ் பண்ணுறது, எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நியூவாக க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி நான் சேவ் பண்ணணும், அண்ட் தென் எப்படி வந்து ஏற்கனவே இருக்கிற டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும், மேக்ஸிமைஸ் பட்டனா என்ன, மினிமைஸ் பட்டனா என்ன, டூல் பார்னால் என்ன, ஸ்டாண்டர்ட் டூல் பார்னால் என்ன, ஃபார்மேட்டிங் டூல் பார்னால் என்ன. ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி படித்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் இந்த லெசன்ஸோட கண்டினியூஷன்ஸ் பார்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.